ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, பொதுவெளியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரும்பாலும் நிறைய இடங்களில் பரிகாரம் அப்படின்னு பண்ணுவாங்க. சிலருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது பலிக்காது. அது ஒரு எந்த நிகழ்வுக்காக எதுக்கு வேண்டி அவங்க பண்ணுறாங்களோ அந்த நிகழ்வு நடக்காது. இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் பார்ப்போம். பொதுவாக பரிகாரம் அப்படின்றதெல்லாம் ஒரு சப்ளிமெண்ட் தான். பிரதானமாக வேலை செய்யக்கூடியது உங்கள் ஜாதகம் மட்டும்தான் வேலை செய்யும். உங்கள் ஜாதகத்தில் அந்த நிகழ்வு நடக்கணும் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் நிறைய காசு செலவு பண்ணி ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டு அந்த விஷயம் நடந்துடும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது தெரியாமல் பலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும், நான் இந்த இவ்வளோ பரிகாரம் பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா பொருட்செலவு, கால விரயம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நிகழ்வு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் வரைக்கும் இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கணுன்றது இருக்கும். இவங்களோட அதீத எதிர்பார்ப்புனால அதை உணராமல் அவங்க பெரும் பொருட்செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில இடங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு பரிகாரம் செஞ்சு ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதையே பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு வேலை சம்மந்தமாக ஒரு பரிகாரம் பண்ணுறாரு, அவருக்கு வேலை கிடச்சிடுச்சு அப்படின்னா, இன்னொருத்தர் அவர் சொல்லுவார், சார் நான் இந்த பரிகாரம் பண்ண வேலை கிடச்சிது அப்படின்ற மாதிரி. அவரும் பார்த்துட்டு இன்னொருத்தரும் அந்த பரிகாரத்தை பண்ணுவார். இந்த நிகழ்வு எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மருத்துவரை நாடி போகிறீங்க. இப்போ உதாரணமாக தலைவலி அப்படின்னா, ஒரு நபர் தலைவலிக்காக போகிறார். இந்த மருத்துவர் ஒரு மருந்து சொல்லுவார், அவரை பரிசோதிச்சுட்டு சொல்லுவார், அப்புறம் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். இதை இன்னொருத்தர் அவருடைய நண்பருக்கு தலைவலினா இவரே பரிந்துரைப்பார், நான் தலைவலின்னு போனால் இந்த மருந்தை கொடுத்தாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு. இது சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா தலைவலியோட மூல காரணம் என்னன்றது மருத்துவர் தான் சொல்ல முடியும். இப்போ இவருக்கு தலைவலி வயிறு பிரச்சனைனால கூட தலைவலி வந்திருக்கலாம், இன்னொருத்தருக்கு கண் பிரச்சனைனால தலைவலி வந்திருக்கும். அவர் இந்த மருந்து வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்றது பண்ணக்கூடாது. அதே போல் தான் பரிகாரம் ஒருத்தருக்கு வேலை செய்யுதுன்னா அது அவருடைய ஜாதகம் அப்படின்ற ஒரு இது அந்த நிகழ்வு அப்படின்னு நடக்கக்கூடிய தருவாயில் இருக்கும். அப்போ இவர் செய்கிறனால அது நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்கும். இன்னொருத்தருக்கு அந்த ஜாதக அமர்வே இங்கே இருக்காது, அவர் போய் அந்த பரிகாரத்தை போய் இதை பண்ணிகிட்டு இருப்பார். இன்னொரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஜாதகத்தில் அந்த காலம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பரிகாரம் செய்யலைனாலுமே அந்த நிகழ்வு நடக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிகழ்வு எதிர்பார்த்த தன்மையில் இருக்காது. அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை உணரணும். கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு நிகழ்வு, எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு வச்சிருப்பார். அவர் ஏன் அப்படி வச்சுருக்காரு, இந்த நிகழ்வை ஏன் தள்ளி வைக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம உணரணும். ஏன்னா இதைத்தான் பெரிய முனிவர்கள்லாம் சொல்லியிருக்கார், தன்னை அறிவது தான் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஏன் அப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்து நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் அந்த நிகழ்வை நோக்கி நம்ம போக முடியும். இப்போ இதையும் அந்த மருத்துவத்தோடையே சொல்லுவோம். நம்ம ஒரு நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மருத்துவர்கிட்ட போகிறோம், பார்க்குறாரு அது வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுனால வர நோய் அப்படின்றார். நம்ம மருந்தை வாங்கிட்டோம், டாக்டர் வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கிங்கன்றார். நம்ம மருந்து மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், வாழ்வியல் முறைகளை மாற்றலை அப்படின்னா அந்த நோயோட தன்மை எப்படி சரியாகும்? அதைத்தான் இங்கேயும் ஜோதிடத்தில் பார்க்குறோம். நம்ம பரிகாரம் மட்டுமே செஞ்சுட்டு நம்ம எதனால் அந்த நிகழ்வுன்னு நம்ம உணரவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வேலை செய்யாது. அப்போ இந்த நிகழ்வுலாம் ஏன் வந்ததுன்றதை நம்ம உணரணும். நம்ம ஏதோ ஒரு பண்ணியிருக்கோம், இந்த முன்வினை பயன் காரணமாக இப்படி இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் இங்கே ஒரே மாதிரி இருக்காது வாழ்க்கை. அதை நம்ம ஃபஸ்ட்டு உணர்ந்து நம்ம ஜாதகத்துக்கு அமைப்பு என்ன, இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்குது, அப்போ இவ்வளோ காலகட்டங்கள் நம்ம அதுக்கு பொறுக்கணும், அதுக்கான என்னென்ன முன்னேற்பாடுகளை செஞ்சு வைக்கணும் அப்படின்ற நிகழ்வுலாம் இருக்குது. இதை ஒரு நிகழ்வை நம்ம தெரிஞ்சவங்க தன்னுடைய குழந்தைக்கு வரன் தேடுறாங்க. வரன் தேட ஆரம்பிக்கிறப்ப இந்த வழக்கம் போல் அதுக்கான காலகட்டம் இல்லாத டைமில் 3 வருஷம் காலம் அதுக்கான அமைப்பு இல்லை அவங்க ஜாதகத்தில். இவங்க தேட ஆரம்பித்து முதல் வருஷம் பார்க்குறாங்க, 2வது வருஷம் அமையலான்றதுக்காக பரிகாரத்துக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு 15 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிடுறாங்க, வரனே அமையலை. அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். அப்புறம் 3 வருஷம் கழித்து வரன் வருது. இதைத்தான் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையிலே சொல்லிடுவோம், 3 வருஷம் உங்களுக்கு வரனுக்கான அமைப்பு இல்லைங்க, நீங்கள் வேறு ஏதாவது அந்த காலத்தை பயன்படுத்திங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணலனாலுமே 3 வருஷம் கழித்து வரன் வரத்தான் போகுது. அது தெரியாமல் இந்த காசு செலவு பண்ணி நிறையா பண்ணுனா இந்த மாதிரி நிகழ்வு அப்படின்றத பண்ணி நிறைய பேர் ஒரு விஷயத்தில் இறங்கி அது ஃபைனலாக எப்படின்ற நிகழ்வில் நிற்கிதுன்னா அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி நிகழ்வாக நிற்கிது. சிலருக்கு இது பண்ணி அது நடக்கலை அப்படின்னா அவங்க இந்த கோயிலுக்கு போனால் நடக்கலை அப்படின்னு ஒரு நெகட்டிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகங்களும் தனித்தன்மை வாய்ந்தது, யாருமே இங்கே ஒரே மாதிரி இல்லை.
அப்போ ஒருத்தருக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறாங்கன்னா அது இன்னொருத்தவங்க காப்பி பண்ணக்கூடாது. முதல்ல அதுவே வந்து தவறான இது. ஃபஸ்ட்டு பரிகாரம் சொல்கிறதுன்றது எதுக்கு சொல்லணுன்ற நிகழ்வும் இருக்குது, எதுக்கு சொல்லக்கூடாதுன்ற நிகழ்வும் அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையில் இருக்குது. இப்போ உதாரணமாக இந்த ஜாதகம் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஜாதகர் மிதுன அட்சய இலக்கணத்தில் பயணிக்கிறாரு. இவர் பயணிக்கும் காலகட்டங்களில் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இவருக்கு வந்து சொல்கிறார், மஞ்சள் நிறை சட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லிடுறாங்க. இவர் என்ன பண்ணுவார், எப்பயுமே மஞ்சள் கலர் சட்டையிலே சுற்றிட்டு இருப்பார். வேலைக்கு போகிற இடத்துல போடுவார். ஆனால் வேலைக்கு போகும்போது இந்த மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டால் அவருக்கு செட் ஆகாதுன்றது அதோட அமைப்பு. அது தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், மஞ்சள் நிறம் தானே எல்லா இடத்துக்கும் பயன்படுத்துவோம். லாங் ட்ராவல் போகிறான்னா அங்கேயும் இங்கே செட் ஆகாது. கடன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுக்கு இதை போட்டு போகிறான்னா அதுவும் செட் ஆகாது. இதை வந்து நம்ம அதை ஃபஸ்ட்டு தெரியணும், எங்கே அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற நிகழ்வு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறோம், பிரதானமாக உங்கள் ஜாதகம் மட்டும்தான் வேலை செய்யும். அதை தாண்டி நீங்கள் ஒரு நிகழ்வுலாம் நடத்த முடியாது. ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பரிகாரத்தை ரொம்ப திறம்பட அந்த கால அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தணும்னா, உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப ஆழ்ந்த ஜோதிடராக இருந்தால் மட்டும்தான் அதை பார்த்து பயன்படுத்த முடியும். சாதாரண ஒரு பொதுமக்களாக இருக்கீங்க அப்படின்னா அதை அவர் நீங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்கலாம், அவர் ஒரு விஷயத்துக்கு சொல்லுவார். நீங்கள் அதை எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தும் போது அது சாதகமாக வராது. எதுக்கு அவர் நீங்கள் ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டிருப்பீங்க, அவர் அந்த விஷயத்துக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த விஷயத்துக்கு பண்ணுவோம், எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம். அப்போ இந்த மாதிரி நிகழ்வுலாம் வந்து இங்கே சாதகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜாதகத்தில் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்வுலாம் நம்ம பார்த்து அதை உணர்ந்தால் மட்டும்தான் வந்து இங்கே நிகழ்வு நமக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.